ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா நானும் பலமுறை உனக்கான நல்லது செய்வதற்காகவும் நல்ல விஷயங்களை சொல்லுவதற்காகவும் உன்னை தேடி வந்தாலும் நீ மறுபடியும் மறுபடியும் என அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறாய். இப்போதாவது இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை நீ நம்பி கேட்டினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அவங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைஞ்சு போயிடும். அதனால நீ எப்போதும் பேச்ச குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருந்தினாலே உன் மௌனத்துக்கு உரிய மரியாதை கிடைக்கும். உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட என் அன்பு செல்ல பிள்ளையான உன்னுடைய தேவைகளையும் ஆசைகளையும் இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில நடத்தி முடிக்கிறேன். நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதிலாக இப்போது உனக்கு நிம்மதியான இன்பம் பொங்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன். இனி வரும் நாட்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில அழகான நாளாக இருக்க போகுது. இன்று முதல் எல்லாவற்றையும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்க போறேன். உன் மனசுல பல காயங்களையும் கஷ்டங்களையும் சுமந்திருந்தாலும் முழு நம்பிக்கையோடு நீ என்னை சரணடைந்ததின் பலனாக இப்போது உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற போறேன். உன் விழியோரம் இருக்கும் கண்ணீர் என்னை கண்கலங்க வைக்கிறது என் செல்லமே. அதனாலதான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். உன் கைகள்ல இருந்து நிக்காம செலவழிஞ்சுக்கிட்டே இருந்த பணம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமா சேமிப்பா மாறப்போகுது. இனிமே உன் வாழ்க்கையில செல்வம் சேர்வதற்கு எந்த தடையும் இல்லை. உன் கர்ம வினைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் நிலைமையை உயர்த்தி உன் வாழ்வில் வெற்றியை தரப்போறேன். இனிமே உனக்கு சேமிப்பும் செல்வமும் அதிகமாகும். உன் வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாமே குறைந்து போய் கூடிய சீக்கிரம் மறைந்து காணாமலும் போய்விடுமேன் செல்லமே. தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பாய் அல்லவா? அப்படிதான் இப்போது உனக்கான துன்பங்களை எல்லாம் வெகுவாக குறைச்சு பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் மறைய செய்வேன். எப்போதும் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா எல்லா சூழல்களிலிருந்தும் நிச்சயம் உன்னை காப்பாத்துவேன். இனிமேலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையில ஏற்கனவே நான் பல அனுபவங்களை கொடுத்துருக்கேன். அந்த அனுபவங்கள் மூலமாகவே வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படு. தேவையில்லாத மாயைகளின் பின்னால் போகாதே. இந்த உலகத்துல யாரும் நீ கண்ணீர் விடுறதையோ கவலைப்படுறதையோ பார்க்க மாட்டாங்க. ஆனா நீ ஜெயிச்சினா, முன்னுக்கு வந்தினா, ஆளா நின்னா யாரு என்னன்னு உன்னை ஆராய்ச்சி செய்வாங்க. அதனால நீ எப்போதும் உன்னுடைய எதிர்மறையான பக்கத்தை யாரிடமும் காட்டாதே. வெற்றி பெறுவதையும் சிரிப்பதையும் சந்தோஷமாக வாழ்வதையும் மட்டும் இந்த வெளி உலகத்துக்கு காட்டினா போதும். உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் தடைகளையும் தடங்கல்களையும் போக்கி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். எப்போதும் ஏமாந்துட்டோன்னு சொல்லி தலை குனியாதே. யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கு இல்லைன்னு நீ கர்வத்தோடு தலை நிமிர்ந்து வாழ தயாராகு. இந்த உலகத்துல உனக்குன்னு ஒரு முக்கியத்துவமும் உனக்கான முதலிடமும் கண்டிப்பாக வந்து சேரும். நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை பெற்று தருவேன். ஒருத்தவங்க சரியில்லை, அவங்க குணம் சரியில்லை, பழக்கம் சரியில்லைன்னு தெரியும் போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு யோசிக்காம இவர்கள் இப்படிதான்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள விட்டு விலகி போறது தானே உனக்கு சரியாக இருக்கும். இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்வில் வெற்றி பெறும்படியும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு முடிவுக்கு வரும்படியும் செய்ய போறேன். இன்னையிலிருந்து உனக்கு ராஜ வாழ்க்கை அமோகமாக ஆரம்பமாகும். உன் மனபாரங்களை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டிய அனைத்தையும் நானே செஞ்சு தர்றேன். இப்போது நீ படும் கஷ்டம் எதுவுமே உன்னை துன்புறுத்துவதற்காக வரவில்லை. உன்னுடைய தகுதி என்ன, உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை உனக்கு உணர்த்தும் விதமாகத்தான் இப்போது கஷ்டங்களை சந்திக்கிறாய். கூடிய சீக்கிரம் இது எல்லாமே முடிஞ்சு போய் நீ வாழ்க்கையில ஜெயிப்பாய் என் செல்லமே. வாழ்க்கையில நீ எப்பவுமே எப்படி இருக்கன்றது முக்கியமல்ல. கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது நினைச்சுக்கிட்டே இருந்தீனா இன்னும் கையில இருக்கதும் காணாமல் போய்விடும்.
அதனால கஷ்டம் வரும்போதும் தோல்விகள் வரும்போதும் நினைச்சது கிடைக்காத போதும் நீ வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதுதான் முக்கியம். அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அழகாக அமையும் என் செல்லமே. உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் கவனமாக முயற்சி செய். நம்பிக்கையோடு சோர்வடையாமல் நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பா அதற்கு உரிய பலன் உனக்கு கிடைத்தே தீரும். உறுதியான உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல அனைத்தையும் நல்ல விதமாக நான் நடத்தி தர்றேன். இனி உலகின் எந்த நிகழ்வும் உன்னை பாதிக்காது. இந்த சாயப்பா நான் உன் கூடவே இருக்கும்போது இனி எதுவுமே உனக்கு கஷ்டத்தை தரும் விதத்தில் நடக்க விடமாட்டேன். கடந்த காலத்தை நினைச்சு கலக்கம் அடையாம, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாம, நிகழ்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு முயற்சி செய். எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீண்ட நாட்களாக உனக்கு நிறைவேறாம இருந்த விஷயம் இப்போது வெற்றி பெறப்போகிறது. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த சாயப்பா அதற்கான பரிகாரத்தை கொடுப்பேன். உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை பரிபூரணமாக நம்பக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் இதயத்தையே எனது இருப்பிடமாகவும் ஆலயமாகவும் ஏற்றுக்கிட்டு உனக்குள்ள குடியேறி உனக்கான நல்ல வழிகளை காட்டி உன் வாழ்க்கையில நான் வெற்றிகளை பெற செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்தது போல இல்லாம வாழ்க்கையில பல துன்பங்களை சந்திச்சிட்ட. ஆனா அதற்காக பயப்படாதே, மனம் கவலை கொள்ளாதே. இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. நடக்க வேண்டிய காலத்தில் அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். உன் சோர்வு மாறி, உன் சோம்பல் குணம் மாறி எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. ஓ மனசு குளிரும்படியாக இந்த சாயப்பா அனைத்தையும் நல்ல விதமாக நடத்த போறேன். உன் மனசுல இருக்க பயம் கவலைங்கிற இருளை போக்கி உனக்கு நம்பிக்கைங்கிற ஒளியை உன் மனதிற்குள் புகத்து போறேன். இனி எப்போதும் உன் வாழ்க்கையில வெற்றியே கிடைக்கும்படி நான் செய்றேன். எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நன்மைகளாக வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கை அனைத்து விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷங்கள் கிடைக்கும்படி செய்வேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீயும் எதிர்மறை எண்ணமோ அச்சமோ சந்தேகமோ இன்றி முயற்சி செஞ்சீனா கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். தோல்வி அடைஞ்சாலும் நீ துவண்டு போக வேணாம். உன்னை தூக்கி விட இந்த சாயப்பா நான் இருப்பேன். என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இனி வரும் காலங்கள்ல உன் கைகள் ஓங்கி நிற்கும். யாராவது உன்னை அவமதித்தாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசினாலும் நீ யாருக்கிட்டையும் போய் சண்டை போடாதே. நீ யாரிடமும் போய் யாருங்கிறத நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ செய்யறது உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா, உன் மனசாட்சிக்கு சரின்னு பட்டுச்சுன்னா உன் எண்ணம் போல வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமையும். உன்னை வேணாம்னு சொன்னவங்க முன்பாகவே அவர்களே உன்னை வேணும்னு சொல்ற அளவுக்கு தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக நான் உன்னை உருவெடுக்க செய்வேன். உன் மனசுல இருக்க எல்லா கேள்விகளையும் குழப்பங்களையும் தீர்த்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன்.